அடடா, என்னமா பேசுறாரு? இதை கொஞ்சம் கேளுங்கண்ணே. சரிண்ணே. அண்ணா எனக்கு 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ. 7 ಮಾಡಿ ಅಣ್ಣ. 7 ಮಾಡಿ ಅಣ್ಣ. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು. 7 ಮಾಡಿ. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ. என்னடா திடீர்னு லாங்குவேஜ் மாறுதுன்னு தானே பார்க்குறீங்க? அவர் கொஞ்சம் கலாய்க்கிறாரம்மா, அதுதான். மொழி பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லைல்ல. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஹிந்தி தெரியணும். ஏன் அப்படின்னா மோடிஜிக்கு தமிழ் தெரியாது. ஸோ அவர் ஹிந்தியில் பேசுவார், நம்ம அதை புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காண்டி. அண்ணாமலைட்ட நான் அவனை கேட்குறேன், என்ன நீடுக்காக ஹிந்தி நான் படிக்க போகிறேன்? இப்போ வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா நான் இங்கிலீஷ் கற்றுட்டு போவேன். ஏன்னா வெளிநாட்டில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. எனக்கு அங்கே வந்து இங்கே 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னா எனக்கு அங்கே ஒரு 5 லட்சம் சம்பளம் தராங்கன்னு வச்சுவேன். இப்போ நான் ஹிந்தியை கற்றுக்கிறதுக்கான நீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைட்ட கேட்டேன் அப்படின்னா அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? வேணுன்றவன் கற்றுட்டு போக போகிறான்டா. இப்போ நான் ஹைதராபாத்தில் வேலை கிடச்சிருக்குன்னா நான் ஹிந்தி கற்றுட்டு போக போகிறேன். ஹிந்தியை நான் கட்டாயமாக படித்து கொத்தடிமை மாதிரி நாங்கள் போய் வேலை பார்க்க போகிறோன்னா அந்த வடக்கிங்க பாடு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நாய் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முக்காசு பேருக்கு இங்கே தமிழே தெரியாதுங்க. ஆனால் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்க தமிழை படிக்க சொல்லு, எல்லாம் மோடிஜியை தமிழை படிக்க சொல்லு. மோடிஜி என்ன பிரதமர் மந்திரி தானே தமிழ்நாட்டுக்கும். ஸோ தமிழை கற்றுக்க சொல்லு. அவர் தமிழில் பேச மாட்டார் ஒரு ஆள். நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஹிந்தி கற்றுக்கணுமா? என்னையா நியாயம் இது? கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க டேய்.